ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறங்கள் 3 அப்படிங்கிற படத்தை ரிவ்யூ பண்ண போகிறோம். நான் இந்த படத்தை ஓடிடியில் தான் பார்த்தேன். இந்த படம் அண்ட் இந்த படம் என்ன மாதிரி ஒரு செய்தியை செஞ்சிருக்கு அப்படின்னா உண்மையிலே ஒரு டாப் நாட்ச். ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் ஃபுல் டீட்டெயிலில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம போகலாம். இது ஒரு மாஸ்டர். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த படம் நிறம் 1, நிறம் 2, நிறம் 3 அப்படி மாதிரி ஒரு நிறம் கணக்குலேயே வருது. அந்த நிறம் கணக்கு எதுக்கு எனக்கு தெரியல. பட் அந்த நிறம் கணக்கு அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு மட்டும் எனக்கு நல்லாவே புரிஞ்சு. இட்ஸ் பேசிக் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். ஓகே, ஸோ அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு விஷயம் ஒரு இதுக்காக நடக்கும். அந்த விஷயம் அந்த மேட்ரு இன்னொரு செக்ஷனில் வேற ஒரு மேட்ரு நடக்கும். அந்த ரெண்டு மேட்டரும் ஒரு கோஇன்சிடென்ஸாக உங்கள் முன்னே சேரும். இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை, அங்கே ஒரு பிரச்சனை எனக்கும் போயிட்டு இருக்குது. அந்த பிரச்சனை எதுக்கு அவங்களுக்கு தெரியாது, எனக்கு ஏன் இந்த ஒரு பிரச்சனை எனக்கு தெரியாது. அந்த ரெண்டு பிரச்சனையும் சேர்ந்து ஒருத்தர் மீட் பண்ண தெரியுமா? ஸோ தட்ஸ் அந்த ஸ்பாட்டு தான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். இந்த மாதிரி ஹை வோல்டேஜ் கேஸை டீல் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பார்த்து நிதானமாக பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே காமிச்சிருக்காங்க. பட் அது எல்லாமே ஒவ்வொருத்தர் கூட சட்டில் கனெக்ட் ஆகிட்டு வரும். இது எதுக்காக நடந்துச்சு, இது எதுக்காக நடந்துச்சு, இது இதனால நடந்துச்சு அப்படின்னு ஒவ்வொரு ஸ்பாட்லேயும் ஒரு ட்விஸ்ட்டாக தெரிய வரும். ஸோ அது தெரிய வரதெல்லாம் ரொம்ப இந்த நிறங்கள் 3 படத்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதை. ஒரு சினிமா ஆசிரியர் இருக்கிற ஒரு பையன் திடீர்னு பார்த்தா ஒரு ஸ்கூலில் ஒரு பொண்ணை காணும். அப்படியே கட் பண்ணா திடீர்னு ஒருத்தர் வில்லன் என்ட்ரி சரத்குமார். இது ஏன் நடக்குது, இந்த மாதிரி விஷயம் ஏன் நடக்குது, எதுக்காக இந்த வில்லன் இப்படி வந்தாரு, எதுக்காக அந்த பொண்ணு சொல்லிச்சு போச்சுது, எதுக்காக இந்த பசங்க அந்த பொண்ணை தேடிட்டு இருந்தாங்க, எதுக்காக நம்ம தலைவர் சினிமா ஆசிரியர் இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சது தான் இந்த ஒரு படம். இந்த படம் இட்ஸ் லைக் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைமிங்லேயும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஜானர். இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் எழுதுறவங்க, ஒரு படம் எடுக்க நினைக்கிறவங்க, ஒரு ஸ்டோரி ரைட்டராக இருக்கலாம். சில பேர் ஒரு இதில் இருக்காங்க. லைக் இந்த மாதிரி ஒரு அடிக்ஷன் இருந்தால் தான் நமக்கு நிறைய கெயின் ஆகும். இப்போ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா காலங்காலத்தால் டீ குடிச்சிட்டு தம் அடிச்சாதான் எனக்கு ஒரு ரிலீஃபாக இருக்கும். இல்லை சளி காய்ச்சல் இருந்தால் தம் அடிச்சாதான் எனக்கு அந்த மாதிரி ஒரு ரிலீஃப் இருக்கும், அதெல்லாம் போயிடும். இல்லை காலைல பாத்ரூம் போகணுனாலே தம் அடிச்சாதான் எனக்கு அது போகும். அப்படி மாதிரி சில மைண்ட் செட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது தம் மட்டும் இல்லைங்க. அண்ட் இதுக்கு மேலே இன்னொன்று இருக்குது. என்ன அது அடல்ட் பான் பார்க்க வேணும். ஸோ அது எனக்கு இந்த டைம் இந்த மாதிரி பான் பார்த்தே ஆகணும். ஸோ அது ஒன்று. அண்ட் எனக்கு இந்த டைமில் இப்படி எனக்கு சரக்கு அடிச்சே ஆகணும், இந்த மாதிரி ஒன்று. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சேர்த்து சில பேர் படிப்பில் எந்த மாதிரி கேரக்டர் ஆகிறாங்கன்னா, எனக்கு இந்த ஒரு இதை எடுத்தாதான் நான் கரெக்டாக கற்பனையில் நிறைய விஷயங்கள் தோணும். ஸோ இந்த மாதிரி ஒரு அடிக்ஷன் மேட்டரை காமிச்சிருக்காங்க. அது ஹிடன் டீட்டெயில்ஸ் மாதிரி தான் வரும். இதை பண்ணாதான் இது வருங்கிறது கிடையாது, இதை பண்ணலைனாலும் வரும் அப்படிங்கிறது தான் மேட்ரு. பட் அதை பண்ணாதான் வரும் இந்த படம் காமிப்பாங்க. அண்ட் அப்படியே அந்த ஒரு சின்ன ஸ்கூல் பசங்க அந்த ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன் அப்படின்னா சில பேர் வீட்டில் ஃபோன் கொடுக்க மாட்டாங்க. இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஃபோன். எல்லாருக்கிட்டையும் ஃபோன் இருக்கும், நம்மகிட்ட மட்டும் இல்லாத வருத்தம் அந்த படத்தில் பார்க்க எனக்கு தெரிஞ்சு. எனக்கு என்கிட்ட கிடையாது அந்த டைமில். அதுக்கப்புறம் லைக் அந்த லவ் ப்ரப்போசல்ஸ், ஸ்கூல் லவ் ப்ரப்போசல்ஸ் தான். ஸோ அது நம்ம சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்ல மாட்டோம். எவ்வளோ திக்கான ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், சில பேர் சொல்ல மாட்டாங்க. அந்த கேட்டகரியில் நானும் ஒருத்தன். ஏன் அப்படின்னா நான் ஸ்கூல் லவ் பண்ணும்போது ஸ்கூல் லவ் பண்ணும்போது நான் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஆனால் அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க. அது அதே மாதிரி அந்த படத்துலையும் அதே மாதிரி கண்டுபிடிச்சி அதை ஒரு மாதிரி பயங்கரமாக புள்ளி பண்ணி அப்புறம் காமெடி பண்ணி. ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ரொம்ப சீரியஸ் மேட்டர் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு அப்பா மகனுக்கான ஒரு பாண்டிங். ஸோ யார் அப்பா யார் பையன் அப்படி படத்தை பார்த்து வச்சுருக்காங்க. அதில் தான் பையன், பட் அப்பா யார்? ஸோ படத்தை பார்க்க உங்களுக்கு புரியும். அண்ட் அந்த செக்ஷன் வில்லன் யார்?
இதுவும் வந்துட்டு உங்களுக்கு படத்தை பார்க்கும்போது தெரியும். ஏன்னா இது ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு புகுத்தி புகுத்தி காமிச்சிருக்காங்க. இந்த படத்தை நான் பார்க்கும்போது வந்துட்டு அதர்வா ஒரு காடு மாதிரி ஒரு கேரக்டர்ஸில் வந்து போவார். ஸோ அந்த காட் அப்படி ஏன் வராரு அப்படின்னா வந்துட்டு இவருக்கான ஒரு கதையை எழுதுறாரு. ஸோ நம்மளோட வாழ்க்கையோட கதை எழுதுறதை வந்து நம்ம யாரையும் நம்ம கடவுள் தான். அப்போ கடவுள் வந்துட்டு அதுக்கான சொல்யூஷன் கொடுக்க வராரு. லைக் ஒரு ஹிண்ட். அந்த ஹிண்டை வந்து நம்ம தான் பிடிச்சி மேலே போகணும். இல்லை எனக்கு எல்லாம் சொல்லுவா அப்படின்னு வந்துட்டு படம் பார்க்க போறேன், படத்துல கிளைமேக்ஸ் தெரிஞ்சா இந்த படத்தை தப்பியா, அதேதான். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ், கோ வித் த ஃப்ளோ. Just go with the flow. அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதர்வாவோட அந்த இமேஜினேஷன் கேரக்டர் காட் வந்துட்டு சொல்லிட்டு போயிடுவாரு. இவர் அதுக்கப்புறம் ரிவெஞ்ச் எடுத்து ஒரு பயங்கரமான ஒரு இதை வந்துட்டு மிகப்பெரிய இதெல்லாம் பண்ணி எப்படியோ ஒரு விஷயம் நடந்துடும். ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு மேட்டரை ரியலைஸ் பண்ணுவார். ஸோ அந்த ரியலைஸ் பண்ற அந்த இடம் எவனுக்குமே நடக்கூடாது அப்படி. ஏன்னா ரியலைஸ் பண்ற அந்த டைம்ல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டு வந்து அவன் தலையிலே விடுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட், ரொம்ப கஷ்டம். உண்மையில சொல்ல ரொம்ப 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 கஷ்டம் அந்த இதை வந்து ஃபேஸ் பண்றது. பட் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஒரு பிளாங்கான இடத்துல பிளாங்காக ஸ்டார்ட் ஆகி பிளாங்காகவே முடிஞ்சிடும். ஸோ அதான் இங்கே காமிச்சிருக்காங்க. ஏன் பிளாங்காக ஸ்டார்ட் ஆகுது, ஏன் பிளாங்காக முடியுது அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் படத்தை பாருங்கள். அண்ட் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னா அதுக்கு காரணம் இங்கே ஒரு ட்விஸ்ட், இங்கே ஒரு ட்விஸ்ட்னா இங்கே ஒரு ட்விஸ்ட். இப்போ நீங்கள் பிளாக் படம் பார்த்தீங்களா? ஸோ அந்த பிளாக் படம் வந்துட்டு மல்டிவர்ஸில் வந்து அப்படி அப்படியே கட் பண்ணி ஒரு விஷயம் காமிப்பாங்க. அதே ஒரு ஜானர் மாதிரி தான், பட் பிளாக் படம் கிடையாது. ஓகே, ஸோ பிளாக் படம்னாலே என்னன்னு தெரியல அப்படின்னா வந்து ஜீவாவோட படம் புதுசாக வந்துருந்துச்சு. ஸோ அதை மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த படத்தையும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. லேட் ரிவ்யூ லேட்டஸ்ட்டாக வந்துருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்க. மேல் சந்திக்கு போய் நான் மாஸ்டர்.